நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு வண்டிக்கு வந்து இப்போ நம்ம எந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு வண்டி வந்து ஒரு ஓனர்கிட்ட வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். காலையில் ஒரு 8 மணிக்கு போட்டிருந்தோம். டிஎஃப் ஃபார்மில் எப்படி சைன் வாங்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா எப்படி இன்சூரன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து ஆர்சி சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ ஆகும், இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இடையில வந்து ஒரு டீட்டெயிலில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறேன் நண்பா. இதெல்லாம் எப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை என்ன ப்ரொசீஜரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். வீடியோவில் பாருங்கள். காலைல ஒரு சில நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை வச்சும் நான் ஒரு இடையில ஆடியோ அந்த என்ன ரூல்ஸு அப்படிங்கிறது நான் ஒரு சிலது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுவும் அப்படி தெரிஞ்சுக்கணும்பா. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேண்டாக ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா, அதை நம்ம பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஆதார் கார்டும் ஒரு டிஓ ஃபார்மில் ஒரு சைனை வாங்கிட்டு வந்துடணும்பா. சைன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ரேட் பேசி எடுத்துகிட்டு வருவோம். அதனால் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். இன்சூரன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம வண்டிக்கு. வண்டி வந்து டிராக்டர் அப்படிங்கும்போது அக்ரியில் இருக்கா இல்லை ரோடு இருக்கான்னு பார்க்கணும். அக்ரி எந்த டேக்ஸ் வராது. இல்லை அப்படி டேக்ஸு வர்ற வண்டியாக இருந்ததுன்னா டேக்ஸ் கட்டிக்கணும்பா. டேக்ஸை கட்டிட்டு அப்போ கட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வர மாதிரி பண்ணிக்கணும். இல்லை அவர் ஃபோன் நம்பர் போனாலும் ஓடிபி போகும். ஓடிபி அவர் நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும்பா. ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸு, ரெண்டாவது டேக்ஸ் கட்டிக்கணும். அடுத்து டிஎஃப் ஃபார்ம் வச்சு டேக்ஸ் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து எஃப்சி இருக்கான்னு பார்க்கணும்பா. எஃப்சி இல்லை அப்படின்னா ஒரு அந்த இன்சூரன்ஸ் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, இன்சூரன்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு டேக்ஸை வாங்கிக்கிட்டு எஃப்சி இல்லை அப்படின்னா நம்ம வந்து புகை சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அது ஒன்று வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்சி பண்ணிக்கணும். எஃப்சி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. அது வந்து ஈஸி. எஃப்சி இல்லாத வண்டிக்கு நான் சொல்கிறேன். இன்சூரன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எஃப்சி போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எஃப்சி போடாமல் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால் எஃப்சி காட்டணும் அப்படின்னா இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டி வந்து பெயிண்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே காட்டி அப்படியே எஃப்சி வாங்கிக்கலாம் நண்பா. அப்படி நீங்கள் வந்து எஃப்சி வாங்காமல் நான் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு செல்லாதுன்னு நினைக்கிறேன். எஃப்சி வாங்கலை அப்படின்னா இன்சூரன்ஸ் செல்லாது நண்பா. அது வேஸ்ட்டு. அது நம்ம என்ன வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதேமாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க பேரில் போடுவீங்க. இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிக்கு முன்னாடி இருக்க ஓனர் நேமில் போடுவீங்க. முன்னாடி இருக்க ஓனர் நேமில் போட்டு நம்ம 100 ரூபா கொடுத்து இன்சூரன்ஸ் நம்ம பேரில் மாற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு செல்லும். அவங்க பேர் இருந்தால் செல்லாது. ஸோ வந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டு எஃப்சி காட்டுற மாதிரி இருக்கும். எஃப்சி காட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நண்பா. அப்போ தான் வந்து ஒரிஜினாலிட்டி வண்டி உங்களுக்கு கிடைக்கும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பேரில் மாற்றிக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் உங்கள் பேரில் மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வரும். நம்ம வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து பயம் இல்லாமல் ஓட்டலாம். அதான் மேட்ரு. பயம் இல்லை அப்படிங்கிறத விட எந்த ஒரு இது நடந்தாலும் நம்ம வந்து கண்ட்ரோலாக நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக சேஃப்டியாக இருக்கும் நினச்சிங்களேன். நாங்கள் எந்த நேரத்தில் என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்து வண்டிக்கு எந்த ரெக்கார்டுமே இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க. இன்சூரன்ஸ் போட்டு முடிச்சுட்டு டேக்ஸ் கட்டாமல் தான் டேக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு எஃப்சி காட்டிக்கணும். எஃப்சி காட்டினதுக்கப்புறம் தான் உங்கள் பேரில் மாற்ற முடியும். அது வண்டி பெயிண்டிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் பேரில் ஈஸியாக மாற்றிக்கலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா டேக்ஸை மட்டும் கட்டி எஃப்சி பண்ணிக்கங்க. எஃப்சி பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. இல்லை இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி இருக்குது அப்படின்னா ஈஸியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை பண்ணிக்கங்க. இது பண்ணால் தான் இதுதான் வந்து ப்ரொசீஜரு.
எனக்கு தெரிஞ்சது இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதாகும். வண்டியில் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். இல்லை இன்சூரன்ஸும் ஆர்சி எல்லாமே எஃப்சி எல்லாமே கரண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஈஸியாக பண்ணிக்கலாம் டேக்ஸ் கட்டிட்டு. இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கங்க. அதான் நம்ம உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வழி. ஏன் புக் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வைக்காதீங்க. எங்கே நான் காட்டுக்குள்ளே ஓட்டுறேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னா அப்படிலாம் வைக்காதீங்க. புக் வந்து கரண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வண்டிக்கு சேஃப்டி, நமக்கு சேஃப்டி. ஓகே நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எஃப்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு எஃப்சி செல்லும். இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வருஷம் போட்டுக்கலாம். டேக்ஸ் கூட நீங்கள் பெண்டிங் வைக்க தேவையில்லை. நீங்கள் மாதம் என்ன